மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ முகாமிற்கு மருத்துவர்கள் வராததால் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 27/11/2024 அன்று விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம் நடைபெறுவது வழக்கம். இதனால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் பரிசோதனைக்காக வந்து கண், காது, கை, கால் என குறைபாடுகளை பரிசோதித்து அதற்கான சான்றிதழ்களை பெற்றுச் செல்வார்கள். இதன் மூலம் தமிழக அரசின் பல்வேறு சலுகைகளை அவர்கள் பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி மருத்துவ முகாம் நடைபெறாததால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பரிசோதனைக்காக வந்த மாற்றுத்திறனாளிகள் ஏமாற்றம் அடைந்ததால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து விருதுநகர் மாவட்ட தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் நடராஜன் கூறுகையில், ராஜபாளையத்திலிருந்து வர்றாங்க. அத்தனை மாற்றுத்திறனாளி எல்லாமே மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி கூட்டிட்டு வரணும்னா வண்டி பிடிச்சுதான் சார் கூட்டிட்டு வர முடியும். ஆனா திடீர்னு முகாம் இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க ஏத்துக்க கொள்ள மாட்டோம் சார். நான் மாற்றுத்திறனாளி சங்கத்தோடைய டேராட்டக்கோடைய மாவட்ட தலைவர் என் பேர் என்டி நடராஜன் சார். அத்தனை பேர் மேல கிட்டத்தட்ட 200 பேரும் மேல மாற்றுத்திறனாளி இருக்காங்க. திடீர்னு எந்த அறிவிப்பும் இல்லாம இவங்களுக்கு முகாம் இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்கப்பட முடியாதுங்க சார். அதனால நல்ல தீர்வு இவங்களுக்கு அட்டை கொடுக்குற வரைக்கும் நாங்க கட்டாயம் அது விட மாட்டோங்க சார்.